Hello everyone, welcome to our channel Data with Mari. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இவ்வளோ நாள் நம்ம லேர்ன் பண்ண SQL டேட்டாபேஸில் இருக்கிற லைக் வேர் கிளாஸ் ஹேவிங் கிளாஸ் குரூப் பை கிளாஸ் அண்ட் சில ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் நம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி லேர்ன் பண்ணதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அதை எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கிற இந்த 20 சினாரியோஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதை விட முக்கியமான விஷயம் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இதுக்கு என்ன டேட்டாபேஸ் நம்ம யூஸ் பண்ணோம், நம்ம வந்து எம்ப்ளாய்ன்ற டேட்டாபேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். நம்மளுக்கு எம்ப்ளாய்ன்ற டேட்டாபேஸில் வந்து நம்மளுக்கு 3 டேபிள் இருக்குது. என்னென்ன டேபிள்னா நம்மளுக்கு வந்து எம்ப்ளாய் டேபிள் ஒன்று இருக்குது, தென் டிபார்ட்மெண்ட் டேபிள் ஒன்று இருக்குது அண்ட் சேலரி கிரேட் 3 டேபிள் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கம்ப்ளீட் சினாரியோ நம்மளுக்கு இருக்கும் போது வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த சினாரியோ நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் இதில் நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா ரிட்டன் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி எம்ப்ளாய்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எம்ப்ளாய் டேபிள் இருக்கிற எல்லாருக்கும் நம்மளுக்கு ஷோ பண்ண சொல்கிறாங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன டேபிள் வேணுமோ அந்த டேபிள் நேம் கொடுக்கலாம். ஸோ எனக்கு வந்து எம்ப்ளாய் டேபிள் தேவை. ஸோ எம்ப்ளாய் டேபிள் கொடுத்து ஜஸ்ட் இந்த கொரி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்ப்ளாய் டேபிள் இருக்க எல்லா ரெக்கார்டும் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 30 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு 30 ரெக்கார்ட்ஸ்மே நம்மளுக்கு ஷோ ஆகுது. செகண்ட் சினாரியோ நம்ம கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் த SQL query to find the salary of the all employees return salary. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு இந்த சேலரி காலம் மட்டும் தான் கேட்குறாங்க. இதை மட்டும் நம்ம எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போனால் நம்மளுக்கு தேவையான காலம்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நம்மளுக்கு வந்து சேலரி காலம் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா சேலரி காலம் மட்டும் நான் டைப் பண்ணி எடுத்துக்கிறேன். சேலரி ஃப்ரம் என்ன டேபிள் வேணுமோ அந்த டேபிள் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து எம்ப்ளாய் டேபிளில் தான் இருக்குது இன்ஃபர்மேஷன். ஸோ எம்ப்ளாய் டேபிளுக்கு அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபுல் டேபிள் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஷோ பண்ணது ஒரு சேலரியை மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணது. ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அகைன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்கிற சேலரி மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு காலம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஏதாவது காலம் பேஸ் பண்ணி எடுக்கணும்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்டார் கொடுக்காம வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான காலம்ஸை நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் சினாரியோ நம்ம கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் SQL query to find the unique designation of the employees and return job name. நம்ம கிட்ட மல்டிபிள் ஜாப்ஸ் இருக்குது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யூனிக்கானதை மட்டும் நம்மளுக்கு கொண்டு வர சொல்கிறாங்க. நம்மளுக்கு டூப்ளிகேட் இல்லாமல் நம்மளுக்கு யூனிக்காக இருக்கிறத மட்டும் கொண்டு வர சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் எனக்கு தேவையானதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் கொடுத்துட்டு இதில் டிஸ்டிங்க்ற கீவேர்டை யூஸ் பண்ண போகிறேன். டிஸ்டிங் கீவேர்ட் நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகும்னா நம்மளுக்கு டூப்ளிகேட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு டேட்டாவை நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ டிஸ்டிங் ஜாப் நேம் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா என்ன டேபிளோ அந்த டேபிள் நான் கொடுக்க போகிறேன். ஃப்ரம் எனக்கு எம்ப்ளாய் டேபிள்லேருந்து எடுக்கணும். ஸோ நான் எம்ப்ளாய் டேபிளை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த குறியை நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ண நம்மளுக்கு வந்து மல்டிபிள் நம்மளுக்கு ஓவரால் 30 எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க. அதில் வந்து எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு வாங்க. ஜஸ்ட் இப்போ இந்த குறியை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவரால் நம்மளுக்கு வந்து 5 டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுதான் டிஸ்டிங்க்ற கீவேர்ட் நம்மளுக்கு யூஸ் ஆகுது இந்த இடத்துல. டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணி யூனிக் வேல்யூஸை கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ண இந்த டிஸ்டிங் கீவேர்ட். ஃபோர்த்து சினாரியோ இந்த சினாரியோ நம்ம கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா எம்ப்ளாய் நேமே அண்ட் ஜாப்மே வந்து கம்பைன் பண்ணி நம்மளுக்கு சிங்கிள் அவுட்புட்டாக நம்மளுக்கு கொண்டு வர சொல்கிறாங்க. ஸோ ஃபார்மெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா எம்ப்ளாய் அண்ட் ஜாப். ஸோ இந்த மாதிரி இருக்கணுன்றாங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான காலம்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து என்ன காலம் தேவை எம்ப்ளாய் நேம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எம்ப்ளாய் நேமை நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ஸ்லேருந்து ஒரு ஸ்பேஸு அகைன் சிங்கிள் கோட்ஸில் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ அகைன் ப்ளஸ் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா அடுத்து நம்மளுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஜாப் நேம் வேணும்னு சொன்னாங்க. ஸோ ஜாப் நேமை நான் டைப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜாப் நேம் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு எந்த டேபிள் வேணுமோ அந்த டேபிள் ஃப்ரம் எம்ப்ளாய் டேபிள். ஸோ எம்ப்ளாய் டேபிள் இப்போ கொடுத்துட்டு இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும்னா சேம் நம்மளுக்கு வந்து எம்ப்ளாய் நேமே அண்ட் ஜாப் நேமே கம்பைன் பண்ணி ஒரே ரிசல்ட்டாக நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ராஜேஷ் வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாருன்னா மேனேஜராக இருக்காரு ராஜேஷ். ஸோ அனிதா பார்க்குறப்போ அனலிஸ்ட்டாக இருக்காங்க. சுரேஷ் வந்து கிளர்க்காக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன் என்ன இருக்குன்றது. நம்ம ரெண்டு காலமில் இருக்கிற டேட்டாவை சிங்கிள் அவுட்புட்டாக நம்மளுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இதையும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நம்ம கன்கேட்டினேட் ஃபங்க்ஷன் நம்ம டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளால் வந்து சிங்கிள் அவுட்புட்டாக நம்மளுக்கு கொண்டு வர மல்டிபிள் காலம்ஸில் இருக்கிற டேட்டாவை. ஃபிஃப்த் சினாரியோ நம்ம கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக சம் காலம்ஸ் தான் கேட்குறாங்க. என்னென்னா எம்ப்ளாய் ஐடி எம்ப்ளாய் நேம் சேலரி அண்ட் ஐஏ டேட்டு. பட் இதில் ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. என்ன கண்டிஷன்னா நம்மளுக்கு வந்து டேட் ஃபார்மேட் வந்து நம்மளுக்கு வந்து இந்தமாரி இருக்கணுன்றாங்க. ஸோ மந்த் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து ஸோ இப்போ எம்ப்ளாய் டேபிள் நான் ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு ஐஏ டேட் பார்க்குறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு வந்து இந்தமாரி இருக்குது தெரியுதுங்களா. ஸோ நம்மளுக்கு டேட் ஃபார்மேட்டில் இருக்குது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜான்வரி இப்போ 1ஆம் மாதம் வந்துன்னா ஜான்வரி, இப்போ அதே நவம்பர் மாதம் வந்துன்னா என்ன சொல்கிறாங்க 11 மந்த் வந்துன்னா எனக்கு நவம்பர் வரணும். ஸோ அந்தமாரி ஃபார்மேட் வேணும்னு சொல்கிறாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான காலம்ஸ் நம்ம எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் கொடுத்துட்டு நம்மளுக்கு என்னென்ன காலம்ஸ் தேவையோ ஃபர்ஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம எல்லா காலமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேட்ன்ற ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து சீக்வல் சர்வரில் நம்ம பார்த்துருப்போம். என்ன கேட்டகரியில் பார்த்துருப்போம், டேட் அண்ட் டைம் ஃபார்மேட்டில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃபார்மேட் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்மளுக்கு வந்து டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்மேட்ன்றதை நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் நெக்ஸ்ட் வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ நம்ம அதை சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து ஐஏ டேட்டா தான் எனக்கு மாற்றணும்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ண போகிறேன், ஐஏ டேட்டா மாற்றிட்டேன், செலக்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு ஃபார்மேட் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்மேட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் சிங்கிள் கோட்ஸில். எப்படி சொல்கிறேன்னா இப்போ எனக்கு வந்து மந்த்து ஃபுல்லாக வேணும்னாங்க. ஸோ மந்த்தை கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து டேட் இருக்கணும்னாங்க, டேட்டை கொடுத்துட்டேன். கம்மா கொடுத்ததுக்கப்புறம் இயர் இருக்கணும்னாங்க. ஸோ எனக்கு ஃபுல்லாக ஷோ ஆகணும்னாங்க. அதனால் இயரை நான் டைப் பண்ணிவிட்டேன். இப்போ அதேமாதிரி சிங்கிள் கோட்ஸில் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி எனக்கு என்ன டேபிளோ அந்த டேபிள் நேமே கொடுத்துக்கிறேன், ஃப்ரம் எம்ப்ளாய் டேபிள். இப்போ இந்த குறியை எக்ஸிக்யூட் பண்ண எனக்கு என்ன ஆகும்னா இந்தமாரி இருக்கிற ஐயர் டேட் ஃபார்மேட் வந்து நம்மளுக்கு வந்து சின்ன சைஸ் நம்மளுக்கு இந்தமாரி ஷோ ஆகும். ஸோ இப்போ என்ன எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்தமாரி இருக்குது ஐயர் டேட்டு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம்னா மே, இந்த 5th டேவை வந்து நம்ம 5th மந்த் வந்து மே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தமாரி கேட்குறாங்க. இதெல்லாமே நம்ம லேர்ன் பண்ணதோ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கேட்டகரியில் வந்து இந்த ஃபார்மேட் எப்படி யூஸ் பண்ண நம்மளுக்கு இதுக்கு தனியாக ஒரு வீடியோவை போட்டிருப்போம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். 6th சினாரியோ. இந்த சினாரியோ நம்ம கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்ப்ளாய் நேம் லென்த்தை கேட்குறாங்க. ஓகேவா, எம்ப்ளாய் நேம் லென்த்னா இப்போ எம்ப்ளாய்க்கு ஒரு நேம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மாரின்னு எடுத்தோம்னா மாரிக்கு வந்து 4 லெட்டர்ஸ் தான் இருக்கும், MARI. ஸோ அந்தமாரி லெட்டர்ஸ் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அந்த லெட்டர்ஸ் நம்மளுக்கு கவுண்ட்டை கேட்குறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதேமாரி எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எம்ப்ளாய்க்கு. ஸோ ஸ்பேசஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு எத்தனை கேரக்டர்ஸ் வருதோ அதை ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண போகிறோம்னா செலக்ட் கொடுத்துட்டு இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு வந்து எம்ப்ளாய் நேம் தேவை. ஸோ நம்ம எம்ப்ளாய் நேம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். என்னென்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். எல்ட்ரிம் நம்மளுக்கு எல்ட்ரிம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்தால் அதை நம்மளுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ எனக்கு வந்து எம்ப்ளாய் நேம்லேருந்து எதனா நேம் அதை ஸ்பேசஸ் இருந்தால் நம்ம அதுக்கு ரிமூவ் பண்ணோம். ஸோ எல்ட்ரிமை நம்ம யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு வந்து வேர்டை கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. வேர்டை கவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்னா லென்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ லென்னு வந்து என்ன பண்ண போகிறேன், ட்ரிம்முக்கு முன்னாடி நான் கொடுக்க போகிறேன். இது அப்படியே எல்லாமே நான் வந்து ஒரே இதுவாக கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஸ்பேசஸ் ரிமூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கவுண்ட் பண்ணோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம், நம்ம ஆஸ் கொடுத்து இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன டேபிள் வேணுமோ அந்த டேபிள் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ டேபிளில் கொடுத்துட்டு இப்போ இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு எம்ப்ளாய்க்கு எவ்வளோ லென்த் இருக்குன்றதை நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ராஜேஷ்ன்றது RAJESH. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 6 கேரக்டர் இருக்குன்னா நம்மளுக்கு 6 ஷோ பண்ணுது. மேக்ஸிமம் இருக்குது நம்மளுக்கு வந்து 7 கேரக்டர்ஸ். ஸோ கவிதான்றவங்க வந்து அவங்களுக்கு வந்து டோட்டலாக 7 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து 7ன்றதை நம்மளுக்கு அவுட்புட்டாக ஷோ பண்ணுது. ஸோ 7th சினாரியோ நம்ம கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் a SQL query, find the employee ID, salary and commission of the all employees. ஸோ நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக காலம்ஸை மட்டும் தான் கேட்குறாங்க. ஜஸ்ட் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான காலம் வந்து ஸ்டார் கொடுக்காம நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து தேவையான காலம்ஸை நம்ம கொடுக்க முடியும். ஸோ எனக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா இந்த இடத்துல எம்ப்ளாய் ஐடி கேட்குறாங்க. எம்ப்ளாய் ஐடி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்கன்னா சேலரி கேட்குறாங்க. ஸோ கரெக்டாக அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறேன், நான் சேலரியை கொடுத்துக்கிறேன். சேலரி கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போனால் கமிஷன்ற காலமே கேட்குறாங்க. அதில் என்ன பண்ணிக்கிறேன், நான் கமிஷன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு தேவையான டேபிள் நம்ம கொடுக்க போகிறோம். ஃப்ரம் கொடுத்துட்டு நம்மளுக்கு எந்த டேபிள் தேவை அந்த டேபிள். ஸோ எம்ப்ளாய் டேபிள் அதை செலக்ட் பண்ணி இப்போ இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன காலமை மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக ஷோ பண்ணோம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்ம என்னென்ன காலம் செலக்ட் பண்ணிக்கிறோம், எம்ப்ளாய் ஐடி, சேலரி அண்ட் கமிஷன். ஸோ எம்ப்ளாய் ஐடி, சேலரி, கமிஷன் இதை பேஸ் பண்ணி பண்ணுறதுனா நம்மளுக்கு அவுட்புட் ஷோ பண்ணுது. 8th சினாரியோ நம்ம கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் த SQL query, find the unique department with job name. ஸோ மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது, அதேமாதிரி மல்டிபிள் ஜாப்ஸ் இருக்குது. அதில் வந்து எது யூனிக்காக இருக்குன்றதை நம்ம கிட்ட கேட்குறாங்க. ரிட்டன் டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ நம்மளுக்கு வந்து இதில் வந்து 2 காலம் கேட்குறாங்க. ரெண்டுத்துலேயுமே வந்து யூனிக்காக இருக்கிறது மட்டும் கேட்குறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தேவையான காலம்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். என்னென்னா டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் ஜாப் நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா யூனிக்ன்ற கீவேர்டை நம்ம இங்கே ஹைலைட் பண்ணணும். ஸோ யூனிக்ன்ற கேட்கறனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் நம்ம யூனிக் ரெக்கார்ட்ஸ் கொண்டுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா டிஸ்டிங்ன்ற கீவேர்டு ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக மேலே பார்த்தோம். ஸோ அது ஜஸ்ட் அதேமாதிரி நான் இங்கே ரிமைண்ட் பண்ணேன். டிஸ்டிங்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன காலம் சொல்கிறாங்களோ நம்ம அந்த காலம் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து என்னென்ன காலம் சொன்னாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி நான் அது கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஜாப் நேம். ஸோ ஃப்ரம் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு எந்த டேபிளோ அந்த டேபிள் நம்மளுக்கு மோஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து எல்லாமே எம்ப்ளாய் டேபிள்லேருந்து இருக்கிற மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ண நம்மளுக்கு என்ன பண்ணணும், நம்மளுக்கு யூனிக்கான டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் தென் யூனிக்கான ஜாப் நேம் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும்.
ஸோ ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் யார் ஒர்க் பண்ணுறான்னு கேட்டால் எக்ஸிக்யூட்டிவும் ஒர்க் பண்ணுறாங்க, ஹெச்ஆரும் ஒர்க் பண்ணுறாங்க. சேம் செகண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்க்குறப்ப யார் இருக்காங்கன்னா அனலிஸ்ட்டும் இருக்காங்க, மேனேஜரும் இருக்காங்க. ஒரே டிபார்ட்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து மல்டிபிள் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மேலே வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணது வந்து சிங்கிள் அவுட்புட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஜாப் நேம் வந்து நம்மளுக்கு 5 தான் ஷோ பண்ணியிருக்கோம். பட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மல்டிபிள் மேனேஜர் வந்து 3rd டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணுறாங்க, 4th டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணுறாங்க, அதேமாதிரி 2nd டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். 9th சினாரியோ நம்ம கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ரிட்டன் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் எம்ப்ளாயிஸ். ஸோ எம்ப்ளாய் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்குறாங்க. என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல ஃபைண்ட் தோஸ் எம்ப்ளாயிஸ் ஹூ டிட் நாட் ஒர்க் பிலாங் டு த 3rd டிபார்ட்மெண்ட். யாரெல்லாம் 3rd டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலையோ அவங்கள தவிர மற்ற எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆஸ் யூஷுவல் செலக்ட் கொடுத்துட்டு நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தேவை ஃப்ரம் கொடுத்துட்டு என்ன டேபிள் அதை கொடுத்துக்கலாம், ஃப்ரம் எம்ப்ளாய் டேபிள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா வேர் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கு இந்த வேர் கண்டிஷன்? நம்மளுக்கு டேட்டா ஃபில்டர் அவுட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இந்த வேர் கண்டிஷன். ஸோ வேர் கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன சொன்னாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து நம்மளுக்கு 3rd இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதில் இருக்கிறவங்க தவிர மற்ற எல்லாருமே நம்மளுக்கு வேணும்னாங்க. டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுத்துட்டு நாட் இன் 3rd நான் கொடுக்க போகிறேன். அப்படி இல்லையா நம்மளுக்கு வந்து நாட் ஈக்குவல் கூட கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் நாட் இன் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியை மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு 3rd டிபார்ட்மெண்ட் தான் வேணும்னாங்க. அதனால் என்ன பண்ணேன் 3rd தவிர மற்ற எல்லாமே நான் எடுக்க போகிறேன். இப்போ இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பாருங்கள் டிபார்ட்மெண்ட் ஐடியில் வந்து நம்மளுக்கு 3rd டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகாது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் 214 மட்டும் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து 3rd நம்மளுக்கு ஷோ பண்ணல. 10th சினாரியோ இந்த சினாரியோ நம்ம கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா சேம் அதேமாரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரிட்டன் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி எம்ப்ளாய். ஆனால் ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன்னா ஃபைண்ட் தோஸ் எம்ப்ளாய் ஹூ ஜாயின்ட் பிஃபோர் 2010. யாரெல்லாம் 2010க்கு முன்னாடி ஜாயின் பண்ணாங்களோ இந்த ஹையர் டேட்டை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். ஸோ யாரெல்லாம் 2010க்கு முன்னாடி ஜாயின் பண்ணாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்ம கிட்ட கேட்குறாங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பேஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா வேர் கிளாஸை மட்டும் நான் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். என்ன சேஞ்சஸ் பண்ண போறேன்னா வேர் ஐஏ டேட் லெஸ் தென் அதாவது லெஸ் தென் கொடுத்துட்டு 2000 கொடுக்க போகிறேன். ஐஏ டேட் லெஸ் தென் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம 2010 கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம எப்படி கொடுக்க போகிறோம்னா 2010 தென் -1 அகைன் -1. ஸோ இதை வந்து நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸில் கம்பல்சரி கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் இப்போ இந்த கூட எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு வந்து 2010க்கு முன்னாடி யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2010க்கு முன்னாடி யாருமே ஜாயினே பண்ணல. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகலை, டேட்டா எதுவுமே ஷோ ஆகலை. அதே நான் வந்து 2010 வந்து 2020 நான் மாற்றி பார்க்குறேன். இப்போ இந்த குறியை எக்ஸிக்யூட் பண்ண நம்மளுக்கு டேட்டா ஷோ ஆகுதான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே நம்மளுக்கு எக்ஸாக்டாக ஷோ ஆகுது. ஸோ என்ன ஷோ ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து ஐ டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2019, 18, 17, 16, 15 இருக்குது. பட் 2020க்கு மேலே ஜாயின் பண்ண இன்ஃபர்மேஷன் எதுவுமே ஷோ ஆகலை. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. 11th சினாரியோ இந்த சினாரியோ நம்ம கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ரிட்டன் ஆவரேஜ் சேலரி. ஸோ நம்மளுக்கு கண்டிஷன் என்ன ஆவரேஜ் சேலரி கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கிட்ட எப்படி பேஸ் பண்ணி கேட்குறாங்கன்னா ஆவரேஜ் சேலரி ஆஃப் ஹூ ஒர்க் அஸ் அனலிஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ அனலிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட ஆவரேஜ் சேலரி மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செலக்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன கேட்குறாங்க ஆவரேஜ் சேலரி கேட்குறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் ஆவரேஜ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். ஆவரேஜ் கொடுத்துட்டு என்ன கொடுக்க போகிறேன்னா சேலரி. ஸோ நம்மளுக்கு சேலரி பேஸ் பண்ணி தானே எடுக்கணும். அதனால் நான் வந்து சேலரி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு நேம் கொடுக்கலாம். ஆஸ் கொடுத்துட்டு ஆவரேஜ் சேலரின்றதை நம்ம கொடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரம் டேபிள் கொடுத்துட்டு நம்ம டேபிள் நேம் கொடுத்துக்கலாம். எம்ப்ளாய் டேபிள் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கு நம்ம வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம்னா அனலிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட சேலரி மட்டும் தான் கேட்குறாங்க, அதுவும் ஆவரேஜ் சேலரி. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா வேர் நம்ம ஜாப் நேம் கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம். என்னென்னா ஈக்குவல் கொடுத்துட்டு எனக்கு என்ன ஜாப் சொன்னாங்களோ அதை எக்ஸாக்டாக நான் கொடுக்க போகிறேன் அனலிஸ்ட். ஸோ இப்போ இந்த குறியை நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ண என்ன பண்ணால் நம்மளுக்கு அனலிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட சேலரி எல்லாமே கம்பைன் பண்ணி டிவைட் பை நம்மளுக்கு ஓவர் லெவலில் சேலரி இருக்கோ அதை நம்மளுக்கு டிவைட் பண்ணி நம்மளுக்கு சிங்கிள் அவுட் பண்ணி நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்போ நான் இந்த குறியை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் அவுட் பண்ணி நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஸோ 12th சினாரியோ இந்த சினாரியோ நம்ம கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் த எஸ்கியூஎல் query டு ஃபைண்ட் த டீடைல்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாய் விஜய். நம்மளுக்கு எம்ப்ளாய் டேபிளில் விஜய்ன்ற எம்ப்ளாயி யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்குறாங்க. சேம் நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு எம்ப்ளாய் டேபிள் தான் தேவை. ஸோ எம்ப்ளாய் டேபிளில் கொடுத்தாச்சு. இதில் வந்து வேர் கண்டிஷன். ஸோ எல்லாம் பாருங்கள் நம்ம எல்லா இடத்துலையும் வேர் கண்டிஷன் கொடுக்காம நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால் எப்போவுமே நம்ம வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம கற்றுக்கணும். எம்ப்ளாய் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன நேம் சொன்னாங்க விஜய்ன்ற நேம் சொன்னாங்க. ஸோ விஜய் நேம் நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ இந்த குறியை எக்ஸிக்யூட் பண்ணுற பாருங்கள் நம்மளுக்கு எம்ப்ளாய் இன்ஃபர்மேஷன் வரும். விஜய் இது மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ ஆகுது. டேட்டா வேறு யாருக்குமே நம்மளுக்கு ஷோ ஆகலை.
13 சினாரியோ. இந்த சினாரியோ நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ரிட்டன் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். ஓகே, நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்குறாங்க. இதில் ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. என்ன கண்டிஷன்னா, இப்போ நம்மளுக்கிட்ட வந்து சேலரி வாங்குறாங்க, அதுவும் 1 lakh மேலே போயிடுச்சுன்னா ஆஃப்டர் ரிசீவிங் 25 இன்க்ரீஸ்மெண்ட். ஓகேவா, நம்ம வந்து அவங்க சேலரியிலேருந்து நம்ம 25% இன்க்ரிமெண்ட் கொடுத்தோன்னா யாரெல்லாம் 1 lakh அபோவ் போகிறாங்களோட அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கேட்குறேன். ஸோ வாங்க இது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தேவையான காலம்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்லாமே சொன்னாங்க. ஸோ செலக்ட் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா 25% அதை வந்து நான் கேல்குலேஷன் பண்ண போகிறேன். எப்படின்னா 1.25 இன்ட்டு சேலரி. ஸோ வரதில் நான் வந்து சேலரியாக மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். இந்த சேலரியில் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணோம், இந்த 25% நம்மளுக்கு ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இதை கொடுத்துட்டு ஆஸ் கொடுத்துட்டு இதுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரம் டேபிள் தான், நம்மளுக்கு எம்ப்ளாய் டேபிள்லேருந்து மோஸ்ட் எடுக்கிறோம். ஸோ எம்ப்ளாய் டேபிள் கொடுத்துட்டு வேர் கண்டிஷன் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா, எனக்கு இதில் வர அவுட்புட்டை பேஸ் பண்ணி தான் எனக்கு டேட்டா ஃபில்டர் அவுட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ 1 lakh மேலே இருக்கிறவங்க டேட்டா. ஸோ வேர் கொடுத்துட்டு இது என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு greater than 1 lakh நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ப்ராக்கெட்டில் நான் கொடுத்துக்கிறேன். வேர் இதை ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டு greater than 1 lakh நான் கொடுக்க போகிறேன். ஸோ greater than 1 lakh. இப்போ இந்த குறி எக்ஸிக்யூட் பண்ண நம்மளுக்கு என்ன பண்ணால் நம்மளுக்கு வந்து டேட்டாவை நம்மளுக்கு வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி கொடுக்கும். யாரெல்லாம் சேலரிக்கு நம்ம 25% இன்க்ரிமெண்ட் கொடுத்தோன்னா 1 lakh மேலே வாங்குவாங்களோ. ஸோ இந்த குறி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஒரு மேனேஜர்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வராங்க. ஸோ மேனேஜர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் எவ்வளோ வாங்குறாங்கன்னா ப்ரீவியஸாக 83,000, 85,000 அண்ட் 91,000. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம 25% பொறுத்தோன்னா எவ்வளோ ஐக்கு வரன்றதை நம்மளுக்கு வந்து ஒரு காலமில் நம்மளுக்கு தனியாக ஷோ பண்ணுது டேட்டா. ஸோ நம்மளுக்கு இந்த காலமை பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்மளுக்கு டேட்டா ஃபில்டர் அவுட் பண்ணியிருக்கு. 14th சினாரியோ. இந்த சினாரியோவில் நம்ம கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ரிட்டன் எம்ப்ளாய் நேம். ஸோ நம்மளுக்கு எம்ப்ளாய் நேம் மட்டும் தான் கேட்குறாங்க. சேம் என்ன சொல்கிறாங்கன்னா யாருக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து 6 letters எக்ஸாக்டாக இருக்கும். ஊ லென்த் இஸ் 6. ஸோ எம்ப்ளாய் நேம் நம்மளுக்கு வந்து 6 letters கரெக்டாக யாருக்கு இருக்கும் அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். செலக்ட் கொடுத்து நம்மளுக்கு வந்து என்ன கேட்டாங்கன்னா எம்ப்ளாய் நேம் மட்டும் தானே கேட்டாங்க. ஸோ எம்ப்ளாய் நேமாக நான் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எம்ப்ளாய் நேம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம லென்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர் எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா லென் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து சேம் எம்ப்ளாய் நேமே நம்ம கொடுத்துக்கலாம். எம்ப்ளாய் நேம் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் ஆக்சுவலாக நம்மளுக்கு எந்த டேபிள் தேவை அந்த டேபிள் ஃப்ரம் எம்ப்ளாய் டேபிள்ஸ் கொடுத்துட்டேன். இங்கே வந்து வேர் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறேன். வேர் கொடுத்துட்டு இங்கே என்ன கொடுத்தோன்னா சேம் ஜஸ்ட் அதே காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவல் 6. ஸோ 6 கொடுத்தோன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக யார் 6 letters இருக்காங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ இந்த கொரியை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். வாங்க இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து யாரெல்லாம் கரெக்டாக 6 letters இருக்கோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்போ நான் இந்த 6 எடுத்துகிட்டு நான் 7 கொடுத்தேன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணால் யாருக்கெல்லாம் 7 letters இருக்கோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்போ பாருங்கள் 7 letters இருக்கிற எம்ப்ளாயிஸ் நேம் மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. 15th சினாரியோ. இந்த சினாரியோ நம்ம கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து சேம் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க எம்ப்ளாய் இது. பட் கண்டிஷன் சொல்கிறாங்க ஃபைண்ட் அவுட் விச் எம்ப்ளாய் ஜாயின்ட் இன் தி மார்ச் மந்த். எந்த இயர் வேணுமோ இருக்கலாம், ஆனால் மார்ச் மந்தில் ஜாயின் பண்ணவங்க மட்டும் கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 2010, 11, 12 எந்த இயரும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க வந்து மார்ச் மந்தில் மட்டும் ஜாயின் பண்ணவங்களா இருக்கணும். இது வாங்க எப்படின்னு பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து எம்ப்ளாய் டேபிள். ஸோ எம்ப்ளாய் டேபிள் கொடுத்தாச்சு. இங்கே வந்து வேர் கிளாஸை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, வேர் கிளாஸை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு வந்து தேவையான நம்ம ஃபில்டர் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்மெட்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஃபார்மெட்டு. ஸோ ஃபார்மெட் கொடுத்துட்டு எதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோன்னா ஹையர் டேட்டை பேஸ் பண்ணி எடுக்க போகிறேன். கரெக்டாக எனக்கு ஹையர் டேட்டில் எதனா வந்து நம்மளுக்கு மந்த் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஹையர் டேட்டை கொடுத்துக்கிறேன். ஹையர் டேட் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து மார்ச் மந்த் கேட்குறாங்க. ஹையர் டேட் கொடுத்து நம்மளுக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா மார்ச் மந்த்தை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், சிங்கிள் கோட்ஸில் வந்து 4M நான் கொடுத்துக்கிறேன். 4M கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவல் மார்ச்னு சொல்கிறேன். ஓகேவா, ஏன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணால் நம்மளுக்கு ஹையர் டேட்டில் வந்து நம்மளுக்கு வந்து மந்த்தை மட்டும் ஷோ பண்ணோம். எனக்கு அதுலேருந்து யாரெல்லாம் மார்ச் மந்தில் இருக்காங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வேணும்னு சொல்கிறேன். ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நான் மார்ச்ன்றதை டைப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த குறியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண நம்மளுக்கு என்ன ஷோ பண்ணால் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து யாரெல்லாம் மார்ச் மந்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ 3 மெம்பர்ஸ் தான் நம்மளுக்கு ஓவரால் மார்ச் மந்தில் மட்டுமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. 16th சினாரியோ. இந்த சினாரியோ நம்ம கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா சேம் நம்மளுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் தான் கேட்குறாங்க எம்ப்ளாய் டேபிளில் இருக்கிறது. இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா யாரெல்லாம் 8 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்களோ. ஸோ 8 years எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோன்னா ஹையர் டேட் என்ற காலமை பேஸ் பண்ணி நம்மளால் இன்றைக்கி ஹையர் பண்ணியிருந்தோன்னா அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் 8 yearsக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன இருக்கும்ன்றதை அப்படி தான் கேட்குறாங்க மீனிங். ஸோ அந்தமாதிரி ஹையர் டேட்டை பேஸ் பண்ணி இந்த சினாரியோ நம்ம சால்வ் பண்ண முடியும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். செலக்ட் கொடுத்துட்டு ஸ்டார் ஃப்ரம் என்ன டேபிளோ அந்த டேபிள் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து இந்த டேட் இயர் எப்படி கேல்குலேஷன் பண்ணுறதுனா, நம்மளுக்கு வந்து இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா டேட் டிஃப்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, நம்மளுக்கு 8 இயர்ஸ் மேலே இருக்கிறவங்க கேட்குறாங்க. ஸோ அதனால் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். வேர் கண்டிஷன் டேட் டிஃப்ன்ற ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டேட் டிஃப் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு என்ன தேவைன்னா இயர் தேவை. ஸோ அந்த ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இயர் தேவை, நான் இயர் கொடுத்துட்டேன், கம்மா கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் எதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம், நம்ம வந்து ஐயர் டேட்டை பேஸ் பண்ணி தானே எடுக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன், ஐயர் டேட்டை நான் கொடுத்துக்கிறேன். ஐயர் டேட் இதில் நம்ம என்னைக்கு பேஸ் பண்ணி எடுக்க போனால் இன்றைக்கி டேட் வரையும், இன்றைக்கி வரையும் யார் 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா கெட் டேட் என்ற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். கெட் டேட் இப்போ ப்ராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு இது என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஐயர் டேட்லேருந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற டேட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இயரை ஸ்பெசிஃபிக்காக எடுத்துகிட்டு வரோம். ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 8 இயர்ஸ் மேலே இருக்கணும்னாங்க. ஸோ கிரேட்டர் தென் 8 கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த குறியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண நம்மளுக்கு என்ன ஷோ பண்ணால், ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு என்னென்னா 8 இயர்ஸ் மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 2 எம்ப்ளாயி தான் இருக்காங்க, அதுவும் மேனேஜர் மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஏன்னா இவங்க மட்டும் தான் சேம் கம்பெனியில் 8 இயர்ஸ் மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், டேட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், சேம் கெட் டேட் என்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் இல்லாமல் இயர் என்ற ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 3 ஃபங்க்ஷன் நம்ம இந்த குறியில் நம்ம யூஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த இடத்துல எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு. மோஸ்ட்டாக நம்ம எல்லாமே வேறு கிளாஸ் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. 17th சினாரியோ. இந்த சினாரியோ நம்ம கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4 காலம்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. எம்ப்ளாய் ஐடி, எம்ப்ளாய் நேம், சேலரி அண்ட் டிபார்ட்மெண்ட். இதில் ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க, டிபார்ட்மெண்ட் 3ல் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் இருக்கணும். அதுவும் வந்து ரிசல்ட் வந்து சார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அசெண்டிங். அப்படி என்ன மீனிங்னா, யார் லோவஸ்ட் சேலரி வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஹையஸ்ட் சேலரிக்கு போனோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான காலம்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்ஸ் நம்ம எல்லா காலமே கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரம் டேபிள் நம்மளுக்கு என்ன டேபிள் தேவை நம்ம அந்த டேபிள் கொடுக்கலாம். நம்மளுக்கு வந்து ஃப்ரம் கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து என்னென்னா எம்ப்ளாய் டேபிள் தான். ஸோ எம்ப்ளாய் டேபிளில் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் 3 மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம டேட்டா ஃபஸ்ட்டு ஃபில்டர் அவுட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா வேர் கிளாஸை நம்ம யூஸ் பண்ணலாம். வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவல் 3. ஸோ நம்ம இந்த சினாரியோ நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இன்னொன்று இருக்குது என்னென்னா, சார்ட் பண்ண சொல்கிறாங்க ரிசல்ட்டு. ஸோ எதை பேஸ் பண்ணினா சேலரியை பேஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஆர்டர் பை கிளாஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆர்டர் பை என்ன காலம்னா சேலரி காலம். ஸோ சேலரி காலம் நான் டைப் பண்ணிட்டேன். என்ன மாரி அசெண்டிங்காக ஒரு டிசெண்டிங்கான்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு வந்து அசெண்டிங்கிற கண்டிஷன் இருக்குது, அதனால் அசெண்டிங் கொடுத்துட்டு இப்போ இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ண நம்மளுக்கு வந்து என்ன பண்ணால் டேட்டாவை நம்மளுக்கு சார்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட் 3ல் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட சேலரிஸை மட்டும் தான் நம்மளுக்கு கொடுக்கும். பாருங்கள் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு லோயஸ்ட் டு ஹையஸ்ட் தான். ஃபஸ்ட்டு 20 தான் 1000 வாங்குறாங்க, அவங்கலேருந்து லாஸ்ட்டாக 91,000 வரையும் வாங்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுக்கு ஷோ பண்ணுது. என்னென்னா டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. தேர்ட் டிபார்ட்மெண்ட்டு இது வந்து அசெண்டிங் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஷோ பண்ணுது. 18th சினாரியோ. இந்த சினாரியோ நம்ம கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக 2 காலம் தான் கேட்குறாங்க, டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் ஜாப் நேமு. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் எத்தனை மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கிற டிஃப்ரென்ஸ் நம்ம கிட்ட கேட்குறாங்க. ஸோ வாங்க இது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தேவையான காலம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் கொடுத்துட்டு வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் தென் நம்மளுக்கு என்ன காலம் தேவைன்னா ஜாப் நேம்ன்ற காலம் தேவை. ஸோ என்ன பண்ணேன்னா ரெண்டுமே நான் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா கவுண்ட் பண்ண போகிறேன். கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்க வந்து நான் கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் கவுண்ட் பண்ண போகிறேன். கவுண்ட் கொடுத்துட்டு ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஸ்டார் கொடுத்துக்கிறேன், எனக்கு எல்லாரும் கவுண்ட் பண்ணணும்னு. ஆஸ் யூஷுவல் நம்ம இது கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ரம் கொடுத்துட்டு எம்ப்ளாய் டேபிள் கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து குரூப் பண்ண போகிறோம் டேட்டாவை. எதுக்கு குரூப் பண்ணோம், நம்மளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரிஞ்சுக்கிறது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், குரூப் பை கிளாஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ குரூப் பை எதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி கொடுக்கணும், கரெக்டுங்களா? அதனால் என்ன பண்ண போகிறோம், டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் தென் குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணால் நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எத்தனைலாம் கொடுக்குறோமோ அந்த காலம் எல்லாமே நம்மளுக்கு கம்பல்சரி இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், 2 காலமே நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கொரியை நான் எக்ஸிக்யூட் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு ஜாப் நேம்லேயே எத்தனை எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்போ பாருங்கள், டிபார்ட்மெண்ட் 2ல் வந்து அனலிஸ்ட் இருக்காங்க, மொத்தம் 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதேமாதிரி டிபார்ட்மெண்ட் 3ல் வந்து நம்மளுக்கு கிளர்க் இருக்காங்க, 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. டிபார்ட்மெண்ட் 4ல் வந்து மேனேஜர் வந்து ஒரே ஒருத்தர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன், நம்ம குரூப் பை கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுன்றதை. 19th சினாரியோ. இந்த சினாரியோ நம்ம கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சேம் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் காலம் தான் கேட்குறாங்க. என்ன காலம்னா டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும் தான் கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் எம்ப்ளாய். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியில் வந்து எந்த எம்ப்ளாய் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. அட்லீஸ்ட் 7 மெம்பர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க, ஓகேவா? அட்லீஸ்ட் 7 மெம்பர்ஸ் ஆச்சு ஒர்க் பண்ணணும். அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கேட்குறாங்க, ஓகேவா? அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் கேட்குறாங்க. அவங்க எப்படின்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் செலக்ட் கொடுத்து நம்மளுக்கு தேவையான காலம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட் ஐடி
ஒன்ஸ் நம்ம இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா கவுண்ட் கொடுத்துட்டு கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்குன்னா நம்மளுக்கு கவுண்ட் ரோவை கவுண்ட் பண்ணுறதுக்கு கவுண்ட் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம், ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ்னு. ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரம் டேபிள், எனக்கு வந்து எம்ப்ளாய் டேபிள் தான் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ஃப்ரம் எம்ப்ளாய் டேபிள் கொடுத்தாச்சு. இதில் வந்து குரூப் பை கிளாஸை யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கு குரூப் பைனா நம்ம டேட்டா வந்து குரூப் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண இந்த குரூப் பை கிளாஸ். ஸோ குரூப் பை கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் அப்படியே நான் டிபார்ட்மெண்ட் ஐடி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் இருக்குது, அட்லீஸ்ட் 7 மெம்பர்ஸ். ஸோ இந்த டேட்டாவை நம்ம எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணுறதுனா ஹேவிங் கிளாஸை நம்ம யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஹேவிங் இதில் நம்ம கொடுத்தது என்ன கவுண்ட் ஸ்டார். ஸோ இதில் வர பேஸ் அவுட்புட்டை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபில்டர் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஹேவிங் கொடுத்துட்டு கவுண்ட் greater than or equal 7 கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த கொரியை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா இந்தமாரி இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து எம்ப்ளாய் வந்து நம்மளுக்கு வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம், இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா 4th டிபார்ட்மெண்ட் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து டோட்டலாக 5 மெம்பர்ஸ் தான் 6 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அதேமாரி செகண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ இது என்ன பண்ணால் நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் 2 எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு 7 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த டேட்டாவை நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்போ நான் இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்றத நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஸோ டிபார்ட்மெண்ட் 2ல் 7 மெம்பர்ஸ், டிபார்ட்மெண்ட் 3ல் 7 மெம்பர்ஸ், 1ல் வந்து டோட்டலாக 10 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் டிஃபிகல்ட் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு பிகினர் லெவல் ஆஃப் இன்ட்ரி கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஃபைனல் சினாரியோ, ஃபைனல் 20th ஒன் என்னென்னா நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா சேம் நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க, ரிட்டன் எம்ப்ளாய் ஐடி, எம்ப்ளாய் நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் லொகேஷன் அண்ட் டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ ப்ரீவியஸாக இப்போ எல்லாமே நம்ம பார்த்தது எப்படின்னா நம்மளுக்கு சிங்கிள் காலமை பேஸ் பண்ணி தான், அதே சிங்கிள் டேபிளை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 டேபிள் இருக்க இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு எம்ப்ளாய் டேபிள் வந்து நம்மளுக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் நேம் இருக்காது, பட் ஆனால் டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துன்னு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தேவையான காலம்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாய் ஐடி தேவை. ஸோ எம்ப்ளாய் டேபிளில் எம்ப்ளாய் ஐடி கொடுத்தாச்சு. செகண்ட் ஒன்று வந்து எம்ப்ளாய் நேம் தேவை. ஸோ நம்ம எம்ப்ளாய் நேமை கொடுத்துக்கலாம். தேர்ட் ஒன்று சேம் நம்மளுக்கு வந்து எம்ப்ளாய் டிபார்ட்மெண்ட் ஐடி கேட்குறாங்க, நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடியை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று என்ன கேட்குறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் லொக்கேஷன். ஓகேவா, இந்த டிபார்ட்மெண்ட் லொக்கேஷன் நம்மளுக்கு எங்கே இருக்கும்னா நம்மளுக்கு வந்து எம்ப்ளாய் டேபிளில் இருக்காது. ஸோ வந்து எந்த டேபிளில் இருக்கும், நம்மளுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் டேபிளில் தான் நம்மளுக்கு இருக்கும். அதேமாதிரி டிபார்ட்மெண்ட் நேம் எதில் இருக்கும்னா நம்மளுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் டேபிளில் தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதே நான் கொடுத்துக்கிறேன். இதெல்லாமே கொடுத்துட்டு பட் இதெல்லாமே நம்ம தனித்தனி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எம்ப்ளாய் டேபிள் வந்து இ டாட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இ டாட் சேம் அதேமாதிரி எம்ப்ளாய் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்கே இருக்கோ அது எல்லாமே நான் இ டாட் நான் கொடுத்துக்கிறேன். இந்த இ டாட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் ஏ டாட் கொடுக்கலாம், பி டாட் கொடுக்கலாம், என்ன வேணுமோ கொடுக்கலாம். நம்ம ஐடென்டிஃபைக்காக நம்ம கொடுக்குறது தான் இந்த இ. ஸோ டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கிறத வந்து நான் டின்னு கொடுத்துக்கிறேன், டி டாட் அகைன் வந்து இதை டி டாட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு தேவையான காலம்ஸை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரம் டேபிள், என்ன டேபிள்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து எம்ப்ளாய் டேபிள் இருக்கிற ரெக்கார்ட் கொண்டு வரணும். ஸோ எம்ப்ளாய் கொடுத்துட்டு இ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அகைன் என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் டேபிள் டிபார்ட்மெண்ட் டேபிள் கொடுத்துட்டு டின்னு கொடுத்துக்கிறேன். ஏன் இங்கே இ கொடுத்தேன், ஏன் டி கொடுத்தேன்னா ஸோ இந்த டியில் இருக்கிறது என்ன மீனிங்னா டிபார்ட்மெண்ட் டினா இந்த டேட்டாவை நம்மளுக்கு ஷோ பண்ணும். அதேமாதிரி எம்ப்ளாய் இ கொடுத்ததுக்கு என்ன பண்ணால் நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 3 காலம்ஸில் இருக்கிற டேட்டாவை நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஒன்ஸ் நம்ம இதெல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா வேர் கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 டேபிளில் இருக்கிற காமன் காலமாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு 2 காலம், நம்மளுக்கு 2 டேபிள் என்னென்ன காலம் காமனாக இருக்குன்னா நம்மளுக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஐடின்ற நம்மளுக்கு எம்ப்ளாய் டேபிளில் காமனாக இருக்கும். அதேமாதிரி டிபார்ட்மெண்ட் டேபிள் வந்து நம்மளுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் காலம் காமனாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை பேஸ் பண்ணி நம்ம ஈக்குவல் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். இ டாட் டிபார்ட்மெண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி ஈக்குவல் கொடுத்துட்டு டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஒன்ஸ் நம்ம இது கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணால் நம்மளுக்கு 2 டேபிளில் இருக்கிற டேட்டாவை நம்மளுக்கு ஜாயின் பண்ணிடும். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா சேம் நம்மளுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் 3 இல்லை 2 ரெண்டுத்தில் ஏதோ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணுன்றாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா நம்ம அண்டு கொடுத்துட்டு இன்னொரு கண்டிஷன் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். என்ன பாஸ் பண்ண போனால் இ டாட் டிபார்ட்மெண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி கொடுத்துட்டு இன் நம்மளுக்கு 2 எம்ப்ளாய் அதான் 2 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும்னாங்க. அதனால் என்ன பண்ண போகிறோம் 2,3. ஸோ இப்போ இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ண நம்மளுக்கு என்ன பண்ணால் நம்மளுக்கு 2 டேபிளில் இருக்கிற டேட்டாவை கம்பைன் பண்ணி சிங்கிள் அவுட்புட்டாக ஷோ பண்ணோம். அதுவும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் 2 and 3ல் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்போ என்ன எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து இது வந்து ஐடி டிபார்ட்மெண்ட், ஸோ இது வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்தமாதிரி தனித்தனியாக நம்மளுக்கு வருதுங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிட்ட கேட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரையும் நம்ம என்ன பார்த்தோம்னா 19th சினாரியோ வரை என்ன பார்த்துருந்தோம்னா எல்லாமே நம்ம வந்து சிங்கிள் டேபிளில் இருக்கிற டேட்டாவை தான் நம்ம கொண்டு வந்தோம். பட் இதுவே 20th சினாரியோ என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளுக்கு வந்து 2 டேபிளில் இருக்கிற டேட்டா. ஸோ பார்த்தீங்களே தெரியும் நம்ம வந்து ஃப்ரம் டேபிளில் கொடுக்குறப்ப என்ன கொடுத்துருக்கோம்னா 2 டேபிளில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்தமாதிரி 2 டேபிள் யூஸ் பண்ணப்போ நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுமாரி என்னமே டேட்டா கேட்குறாங்கன்றது. ஸோ 2 டேபிளில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க, ஜாயின்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணோம். இன்னர் ஜாயினா இல்லை லெஃப்ட் ஜாயினா ரைட் அவுட்டர் ஜாயினா, ஸோ இந்தமாதிரி மல்டிபிள் ஜாயின்ஸ் இருக்குது. அதுவும் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது எந்தெந்த இடத்துல எந்தெந்த சினாரியோ ஈஸியாக யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.